இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா வந்து CH3COOH. இந்த அசிட்டிக் ஆசிட் இந்த குளோரோ அசிட்டிக் ஆசிட் இது ரெண்டுத்துல யார் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒரு ஆசிட் அப்படின்னா என்ன? ஒரு காம்பவுண்ட் H+ அயான்ஸை கொடுத்தது அப்படின்னா அது ஆசிட். This is according to Arrhenius concept. Arrhenius கொள்கையின்படி an acid is a compound which release H+ ions in solution or solvent. அப்ப acidic acid is weak acid compared to chloroacetic acid. weak acid strong acid எப்படி வருது அப்படின்னா ஓக்கும் ஹச்சுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் பவர் அதிகமா இருந்து H+ ரொம்ப லேட்டா கொடுத்தது அப்படின்னு சொன்னா அது வீக் ஆசிட். அட்ராக்ஷன் பவர் கம்மியாகி H+ ஈஸியா கொடுத்தது அப்படின்னா ஸ்ட்ராங் ஆசிட். அப்ப அந்த கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரூப் அதை பொறுத்தது. அது வெறும் மெத்தில் குரூப்பா இருந்ததுன்னா அது பிளஸ் இண்டக்டிவ் குரூப், பிளஸ் ஐ எஃபெக்ட். அப்ப அந்த பிளஸ் ஐ எஃபெக்டால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரான்ஸை இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் குரூப்புக்கு கொடுக்கும். அப்ப இங்க OH இடையே இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் பவர் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அந்த ஸ்ட்ரென்த் அதிகமானுச்சு அப்படின்னா H+ அதுவே வச்சுக்கும். அப்ப அசிட்டிக் ஆசிட் இஸ் வீக் ஆசிட். கம்பேர்ட் டு குளோரோ அசிட்டிக் ஆசிட் என்னன்னா குளோரின் அப்படிங்கிறது -I எஃபெக்ட் இருக்கக்கூடிய குரூப். அதாவது எலக்ட்ரான் டென்சிட்டி பிடிச்சி இழுக்கும். அப்ப இந்த CH2ல இருந்து இழுக்கும். அப்ப எங்கேருந்து வரும் இழுக்கப்படும் எலக்ட்ரான்ஸ் டென்சிட்டிஸ் அப்படின்னா இந்த ஓக்கும் ஹச்சுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டி வரைக்கும் பிடிச்சி இழுக்கும். அப்ப டென்சிட்டிஸ் பிடிச்சி இழுக்கிறதால OHக்கு இடையே இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் பவர் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும். அந்த கம்மியாகிறதுனால இதுல சால்வெண்ட்ல நீங்க போட்டீங்கன்னா இந்த குளோரோ அசிட்டிக் ஆசிட் ஈஸியா H+ கொடுக்கும் கம்பேர்ட் டு அசிட்டிக் ஆசிட். So chloroacetic acid is a strong acid as compared to acetic acid. இதே குளோரின் குரூப் -I எஃபெக்ட் குரூப் அதிகமான அப்ப ஓக்கும் ஹச்சுக்கும் இடையே இருக்கக்கூடிய டென்சிட்டி ரொம்ப அட்ராக்ஷன் பவர் ரொம்ப கம்மியாகும். ரொம்ப கம்மியானச்சு H+ ரொம்ப ஈஸியா கொடுத்துரும். அப்ப chloroacetic acid is more acidic than dichloroacetic acid is more acidic than chloroacetic acid. monochloroacetic acid is more acidic than acetic acid. சரிங்களா? சோ அப்போ இதுல பாத்தீங்கன்னா அல்கைல் குரூப் அதிகமாக பெருசாக ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட் அப்படிங்கிறது கம்மியாகும். அதே மாதிரி -I எஃபெக்ட் குரூப் அதிகமாக ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சரிங்களா டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது எப்படி கேட்பாங்க இந்த கொஸ்டினை அப்படின்னு சொன்னா ஒரு இந்த 4 ஆசிட்ஸ் கொடுத்துருவாங்க. அசிட்டிக் ஆசிட், குளோரோ ஆசிட், மோனோக்ளோரோசிட்டிக் ஆசிட், டைக்ளோரோசிட்டிக் ஆசிட், ட்ரைக்ளோரோசிட்டிக் ஆசிட். 4 ஆப்ஷன்லயும் அதோட அசிடிக் ஸ்ட்ரென்த்தை மாத்தி கொடுப்பாங்க. நீங்க எது சரியான ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து நீட், JEE, QT இந்த மாதிரி வந்து வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதை நீங்க பாத்துங்க. இந்த மாதிரி அசிடிக் ஸ்ட்ரென்த் எதுக்கெல்லாம் வருமோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இனி வரக்கூடிய வீடியோஸ்ல அசிடிக் ஸ்ட்ரென்த்தை பத்தி இந்த மாதிரி எது வந்து ஸ்ட்ராங் எது வந்து வீக் அப்படிங்கறத பத்தியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ.